அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுன்னு கூட சொல்லலாங்க. அதாவது பூஜை கிடையாது, மந்திரம் கிடையாது, ஒன்றுமே கிடையாதுங்க. உங்களுடைய உள்ளங்கையில் இதை மட்டும் நீங்கள் எழுதி பாருங்கள். ஒரே மணி நேரத்தில் அதிசயத்தை கண்கூடாக பார்ப்பீங்க. விடியும் பொழுது நீங்கள் நினைத்த நல்ல செய்தி உங்களை கண்டிப்பாக தேடி வரும். நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் எங்கே இருந்து கொண்டு வேண்டுமென்றாலும் இதை தாராளமாக நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். முழுக்க நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். எதற்கு வேண்டுமென்றாலும் நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க இல்லையா, இந்த ஒரு மிராக்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள். அதற்காகவும் இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். முழுக்க நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். என்ன கேட்குறீங்களோ அதை இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக கொடுக்குங்க. அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. நம்ம சேனலில் நிறைய மிராக்கல் நம்பர், சுவிட்ச் வேர்டு, அதே போல் வேதிக் சுவிட்ச் வேர்டு சொல்லியிருக்கேன், மந்திரம் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு அது பலன் கொடுத்துருக்கு. நீங்கள் கமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்க. இவங்க எல்லாம் நம்பிக்கை வைத்து செஞ்சதுனால அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே போல் ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா இந்த 528 அப்படின்ற நம்பர் ரொம்பவும் அற்புதமான, நம்ம வாழ்க்கையிலே மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நம்பர். ஒரு சகோதரி நம்பிக்கையோடு எழுதினதின் மூலமாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3,50,000 பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நம்பர் இந்த 528. அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் செய்யலாம். நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சப்போஸ் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களால் செய்ய முடியலன்னா உங்களுக்கு எப்பொழுது டைம் கிடைக்குதோ அப்பொழுது இதை நீங்கள் செய்யலாம். இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்டாலும் செய்யலாம், மாதவிடாய் காலத்திலும் செய்யலாம். எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டுமென்றாலும் செய்யலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவங்க யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம். இதற்கு உங்களுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். நம்பிக்கையோடு நீங்கள் இதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்லிக்கிறேன். 2 நண்பர்கள், ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இன்ஜினியர், இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா டாக்டர். இன்ஜினியர் என்ன பண்ணியிருக்காங்க, கார் ஓட்டிகிட்டு போயிருக்காங்க. பின்னாடி டாக்டர் வந்துட்டுருக்காங்க. ரொம்ப நேரம் சிரித்து பேசி அப்படி காரில் அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு காரை ஓட்டினவருக்கு பார்த்திங்கன்னா உடம்பெல்லாம் வேர்க்குது, கை காலெலாம் நடுக்குது, ஏதோ மயக்கம் வர போல் இருக்குது. என்னென்னவோ உடம்புல செய்து என்னன்னு சொல்லவே முடியல. உடனே அந்த டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு என்னவோ பண்ணுது, எனக்கு உடம்புல பாருங்கள் இந்த அளவுக்கு வேர்த்து ஊற்றுது, கை காலெலாம் நடுக்குது, நெஞ்செல்லாம் படப்படன்னு இருக்குது, எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, ஏதாவது பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு என்னை அழைச்சிட்டு போங்க அப்படின்னுட்டு. உடனே டாக்டர் என்ன பண்ணார், சரி இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அது வரைக்கும் நான் இப்போ கொடுக்கக்கூடிய இந்த மாத்திரையை மட்டும் உங்களுடைய நாக்கு கடியில் வச்சுக்கோங்க. அதை முழுங்கலாம் கூடாது, அப்படியே நாக்கு கடியில் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அவரும் அந்த மாத்திரையை அவருடைய நாக்கு கடியில் வச்சுருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா படபடப்பு குறைஞ்சிருச்சு, வேர்க்கிறது நின்றுட்டு. அது எல்லாமே அவர் மாத்திரையை கொஞ்ச நேரம் வாயில் வச்சதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு. உடனே அந்த இன்ஜினியர் டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, பரவாயில்லையே இந்த மாத்திரைக்கு இவ்வளோ பவராக இருக்கே, நீங்கள் கொடுத்த உடனே எனக்கு என் உடம்புல இருக்கிற அனைத்தும் சரியாக போயிடுச்சு, அது என்ன மாத்திரை அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த டாக்டர் சிரிச்சிட்டே சொல்லியிருக்காரு, உங்களுக்கு கொடுத்தது மாத்திரை கிடையாது, என்னுடைய சட்டையில் இருக்கக்கூடிய பட்டனை தான் கொடுத்தேன். அதாவது உங்கள் உடம்புல வேர்க்குது, படபடுப்பு, இந்த நேரத்தில் இன்னும் நீங்கள் டென்ஷன் ஆகி உங்களுடைய உயிர்க்கே ஆபத்து வரக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் போயிட்டீங்க. உங்களுடைய மனநிலையை மாற்றணும் அப்படின்றதுனால நான் என்னுடைய சட்டையில் இருக்கக்கூடிய பட்டனை அந்த நேரத்தில் எடுத்து அதை மாத்திரன்னு சொல்லி நான் உங்களுக்கு கொடுத்தேன். நீங்கள் அதையும் வாயில் வச்சிங்க. ஆனால் நீங்கள் அதை நம்புனீங்க. அதாவது அந்த பட்டனை நீங்கள் மாத்திரன்னு நம்பினதுனால உங்கள் மனசுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, நம்ம மாத்திரையை வாயில் வச்சுட்டோம், இனிமேல் நமக்கு ஒன்றும் கிடையாது, டாக்டர் மாத்திரை கொடுத்துட்டாரு, நமக்கு எல்லாமே கிளியர் ஆகிட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதுதான் நடந்திருக்கு, அது வெறும் பட்டன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதற்கு சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி செஞ்சீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். ஒரு பட்டனை ஒரு மாத்திரையாக வாயில்
ஒரு பட்டனை அவர் வந்து மாத்திரை நினச்சி வாயில் வந்து வச்சதுனால அவருடைய உயிர் பிழைக்க காரணமாயிருக்கு அந்த பட்டன். அதே போல் தான் நீங்கள் மிராக்கல் நம்பராக இருந்தாலும் மந்திரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு இதை நான் செஞ்சேன்னா கண்டிப்பாக எனக்கு நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையும் மேஜிக் போல் மாறும். நீங்கள் நினைத்தது உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அதே போல் தான் இன்று நான் சொல்லக்கூடியதும் நீங்கள் பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாது. உங்களை முழுக்க முழுக்க நம்புங்க. இந்த பிரபஞ்சத்தை நம்புங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் குலதெய்வத்தையும் கண்டிப்பாக நம்புங்க. இந்த ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன், நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நான் எதிர்பார்த்த மிராக்கள் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உள்ளங்கையில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வேர்டை தான் நீங்கள் எழுத போகிறீங்க. உங்களுக்கு என்ன வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் என்ன மிராக்கள் ஏற்படணும், அந்த ஒரு விஷயத்தை தான் உங்கள் கையில் எழுத போகிறீங்க. ரெட் கலர் பெண்ணால் எழுதுங்க. சப்போஸ் ரெட் கலர் கிடைக்காத பட்சத்தில் ப்ளூ கலர் பெண்ணால் எழுதுங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வேர்டு எழுதி காமிச்சிருக்கேன். ஐ வாண்ட் டு பி மில்லினர், அதாவது நான் கோடீஸ்வரராக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு எழுதியிருக்கேன். அதுக்கு கீழே இந்த மிராக்கல் நம்பர் நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அதை வந்து நமக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய, நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு மிராக்கல் நம்பர் தான் இந்த கையில் நான் எழுதியிருக்கிறது. 72129184 72129184 அப்படின்ற இந்த நம்பரை உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த ஒரு விஷயத்தை உங்கள் கையில் நீங்கள் எழுதி அதுக்கு கீழே இந்த நம்பரை எழுதுங்க. என்ன உங்கள் வாழ்க்கையில் மிராக்கள் ஏற்படணும், எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உங்களுக்கு உடனடியாக மிராக்களை எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள், அந்த ஒரு விஷயத்தை உங்கள் கையில் எழுதி அதுக்கு கீழே இந்த நம்பரை எழுதுங்க. இப்படி எழுதிட்டு உங்களுடைய கையை வந்து நீங்கள் 100 முறை தட்டணும். உங்கள் வாழ்க்கையில் என்ன மிராக்கள் நடக்கணும் அப்படின்றத உங்களுடைய கையில் எழுதிட்டீங்க. அதுக்கு கீழே இந்த மிராக்கல் நம்பரை எழுதிட்டீங்க. இந்த 2 கையும், அதாவது உள்ளங்கையில், இது பார்த்திங்கன்னா இடது கையில் இருக்கக்கூடிய உள்ளங்கையில் நீங்கள் எழுதிட்டீங்க. எழுதி முடித்ததுக்கப்புறம் நம்ம கிளாப் பண்ணுவோம் பாருங்கள், அது போல் கை தட்டுவோம் பாருங்கள், அதே போல் 100 முறை கையை தட்டணும். அவ்வளோதான். வேறு எதுவும் நீங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இரவு நேரத்தில் செஞ்சிங்கன்னா இதை செஞ்சுட்டு நீங்கள் தூங்க போயிடலாம். கண்டிப்பாக விடியும் பொழுது நீங்கள் என்ன எதிர்பார்த்து இந்த விஷயத்தை செஞ்சீங்களோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும். சில பேருடைய கர்மாவின் அடிப்படையில் சீக்கிரமும் நடக்கலாம், கொஞ்சம் தாமதமாகும். ஆனால் நிறைய பேருக்கு அவங்க வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. எப்போ வேணாலும் இதை முயற்சி செஞ்சு பாருங்கள். இது முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துட்டு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மனசை ஒருநிலைப்படுத்தி கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிராக்கள் வேணும்னா கவனத்தை இதன் மேலே செலுத்தி இதை வந்து நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.